ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 6/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 24ஆம் நாள் வியாழக்கிழமை, உத்தராயணம். நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:36க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று அதிகாலை 3:20 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:53 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாம யோகம் இன்று இரவு 8:39 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று அதிகாலை 3:20 வரை பவம், பின்பு பிற்பகல் 2:19 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:35 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:53 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நேத்திரம் இன்று காலை 11:49 வரை 2 கண், பின்பு இரவு 9:23 வரை 1 கண், பின்பு 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி கன்னி ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருச்சேரை ஸ்ரீ சாரநாதர் ஸ்ரீ வெள்ளி கருட வாகனத்தில் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட மழலை செல்வமும் ஐஸ்வர்யத்தையும் பெற முடியும். விரதாதி விசேஷங்கள் கார்த்திகை விரதம். அதிலும் முக்கியமானது தை கிருத்திகை என்பார்கள். இதனுடைய முழுமையான விளக்கங்கள் நமக்கு இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை முழுமையாக கேட்டு அதன்படி முருகப்பெருமானை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும், சர்வ கடாட்சம் சித்திக்கும். எந்த மந்திரத்தை உச்சரித்தால் நல்லது என்கிற விளக்கமும் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? சுரங்க வேலைகளை மேற்கொள்ள நல்ல நாள், பயனற்ற மரங்களை வெட்டுவதற்கு உகந்த நாள், ஹோமம் செயல்களை செய்வதற்கு உகந்த நாள், கடன்களை அடைப்பதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 10:39 முதல் மதியம் 12:23 வரை மேஷ லக்னம். 12:24 முதல் 2:26 வரை ரிஷப லக்னம். 2:27 முதல் 4:37 வரை மிதுன லக்னம். 4:38 முதல் 6:46 வரை கடக லக்னம். 6:47 முதல் இரவு 8:48 வரை சிம்ம லக்னம். 8:49 முதல் 10:48 வரை கன்னி லக்னம். 10:49 முதல் காலை 12:53 வரை துலாம் லக்னம். 12:54 முதல் காலை 3:05 வரை விருச்சக லக்னம். 3:06 முதல் 5:12 வரை தனுசு லக்னம். 5:13 முதல் காலை 7:10 வரை மகர லக்னம். 7:11 முதல் 8:53 வரை கும்ப லக்னம். 8:54 முதல் 10:34 வரை மீன லக்னம். இந்த நாள் 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை தை கிருத்திகை நாள், முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். ஆக வருடத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை என்பது மிக விசேஷமானது. அதே போல இந்த உத்தராயண காலத்தில் வரக்கூடிய இந்த தை கார்த்திகை மிகப்பெரிய ஒரு நன்மையை கேட்கக்கூடிய பக்தர்களுக்கும் விரதங்களை அனுஷ்டிக்கக்கூடியவர்களுக்கும் கிடைக்கும்.
குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு ஏற்ற நாளும் கூட வியாழக்கிழமை தினம் என்பது திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானையே குறிக்கும் குருகாரகன் புத்திரகாரகன் அவரை நினைத்து வழிபாடு செய்வது, தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நன்மைகள் அதிக அளவு பெருமளவு பிறக்கும். ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். ஸ்ரீ குரு பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். குருவே சர்வ லோகானாம் பிஷஜே பவரோகினாம் நித்தையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டு இந்த நாளில் நேரம் கிடைக்கும் பொழுது காலையோ மாலை நேரத்திலோ வீட்டில் விளக்கேற்றி ஸ்ரீ குரு பகவானுக்கான இந்த மந்திரத்தை பாராயணம் செய்வது மிகப்பெரிய குரு அருளையும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பேர் ஆனந்தத்தையும் பெற்றுத்தார். 12 ராசிக்காரர்களுக்கான இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: மேற்கூறிய காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தை கிருத்திகை 2025 எப்போது எப்படி விரதங்கள் அனுஷ்டித்தால் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும், முருகப்பெருமான் எப்படியெல்லாம் அள்ளி வழங்கக்கூடிய கருணை கடல் என்பதை முழுமையாக இந்த பதிவின் மூலமாக நீங்கள் அறியலாம். முருகப்பெருமானுக்கு உரிய விரதங்களில் திதியில் அதிலும் சஷ்டி திதி, நட்சத்திரங்கள் என்று வரும்பொழுது கார்த்திகை நட்சத்திரம், இப்படி இருக்கக்கூடிய விரதங்கள் மிக மிக முக்கியமானதாகவே போற்றப்பட்டு வருகிறது. தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானுடைய அருளை பெற விரும்புபவர்கள், முருகப்பெருமானுடைய அருளால் அனைத்து விதமான பிரச்சனைகள் துன்பங்களில் இருந்தும் விடுபட நினைப்பவர்கள் இந்த 2 விரதங்களை அனுஷ்டிப்பது விசேஷம். அதிலும் தை மாதம் என்பது உத்தராயணம். ஆடி கிருத்திகையை போல் தை கிருத்திகையும் மிகவும் விசேஷகரமானது. மங்கள மாதமான தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தால் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கும் அனைத்து விதமான மங்கள காரியங்களும் நடைபெறும் என்பது நம்பிக்கை. தை மாதத்தில் வரும் ஒவ்வொரு திதி நட்சத்திரமும் சிறப்புக்குரியது. அப்படி தை மாதத்திற்குரிய மிக முக்கியமான விரத நாள் தை கிருத்திகையாகும். கார்த்திகை என்றாலே அது முருகப்பெருமானுக்குரிய விரத வழிபாட்டு நாள். வேலை, திருமணம், குழந்தை வரம் ஆகியவை கிடைக்க வேண்டும் என்பவர்கள் தை கிருத்திகை அன்று ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது நல்லது. தை கிருத்திகையில் முருகனுக்கு விரதம் இருந்தால் வீட்டில் சுபிக்ஷங்கள் பெருகும். முருகப்பெருமானுடைய அருளால் வாழ்க்கையே சிறப்பாக அமையும். இந்த ஆண்டு தை கிருத்திகை பிப்ரவரி 6ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி அன்று இரவு 11:19 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 6ஆம் தேதி இரவு 9:53 வரை கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறது. அன்று நாள் முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் இருப்பதால் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அவரிடம் நம்முடைய மனதில் இருக்கும் குறைகளை சொல்லி முறையிட்டு மனமுருகி வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கிவிடும். முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். அதிலும் இந்த ஆண்டு மிக விசேஷமாக வாழ்வில் மங்கள காரியங்கள் நடக்க காரணமான கிரகமான குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் தை கிருத்திகை வருகிறது. அதனால் இந்த நாளை தவற விடாமல் இருப்பது மிகவுமே சிறப்பு. தை கிருத்திகை அன்று காலையில் குளித்துவிட்டு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுடைய சன்னதியில் நல்லெண்ணெயில் மட்டுமே தீபம் ஏற்ற வேண்டும். பிறகு 9 முறை சுற்றி வந்து மனதார பிரார்த்தனை செய்வது அவசியம். முருகப்பெருமான் சன்னதியில் அமர்ந்து ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை முருகப்பெருமானை மனதார நினைத்து 108 முறை சொல்லி தியானம் செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் முருகனின் திருவருள் கிடைக்கும். விரைவில் மங்கள காரியங்களில் இருக்கும் தடைகள் விலகி கெட்டிமேளம் கேட்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அன்று நாள் முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் விளக்கேற்றலாம்.
காலையில் ஏற்றினால் பல மடங்கு பலனும், மாலையில் ஏற்றினால் 2 மடங்கு பலனும் கிடைக்கும். சஷ்டி விரத நாட்களில் வீட்டில் இருந்து விரதம் இருக்கக்கூடிய முறைகள். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சூட்டி வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். பால் பாயசம், கேசரி, சர்க்கரை பொங்கல் என ஏதாவது ஒரு இனிப்பு வகையை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். பிறகு ஒரு தட்டில் செவ்வரளி மலர்களை எடுத்துக்கொண்டு ஓம் சரவண பவ மந்திரத்தை 108 முறை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். யாருக்காக வழிபாடு செய்கிறீர்களோ அவர்கள் கைகளால் இந்த அர்ச்சனையை செய்வது இன்னும் விசேஷம். பிறகு நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய முறையும் இருக்கிறது. அதாவது மாலையில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு விளக்கேற்றி 9 முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும். பிறகு வீட்டிற்கு வந்து மீண்டும் விளக்கேற்றி முருகப்பெருமானை மனதார வழிபட்டு முருகனுக்கு படைத்த பிரசாதம் அல்லது சிறிது பால் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இப்படி வழிபட்டால் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்கள் விலகும். திருமண பாக்கியம் கைகூடும், குழந்தை பேறு கிடைக்கும், தடைப்பட்ட சுப காரியங்கள் வீட்டில் உடனடியாக நடக்க துவங்கும். முருகப்பெருமானுக்கு 6 நாட்கள் தைப்பூச விரதத்தையும் அனுஷ்டிக்கலாம். தை கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி 6ஆம் தேதி காலையில் துவங்கி மாலையில் நிறைவு செய்து விடலாம். முருகனுக்கு 6 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க நினைப்பவர்கள் பிப்ரவரி 6ஆம் தேதி துவங்கி பிப்ரவரி 11ஆம் தேதி வரை விரதம் இருக்கலாம். தைப்பூச விரதம் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வேளை மட்டும் உணவை தவிர்த்தோ அல்லது எளிமையான உணவுகள் எடுத்துக்கொண்டோ விரதங்களை கடைபிடிக்கலாம். இப்படி தைப்பூசம் வரை முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் முருகன் அருளால் வேண்டியது அனைத்தும் கிடைத்து நிறைவான உயர்வான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 24ஆம் நாள் தை கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அதிலும் வியாழக்கிழமை வருவது என்பது மிக மிக விசேஷமானது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? ராசியிலேயே சந்திர பகவானும் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும், முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், 6ஆம் வீடு ருண ரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 10வது வீட்டில் மகர ராசியில் சூரிய பகவான், லாபத்தில் சனீஸ்வர பகவான் புதன் பகவான், விரயத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களே, ஒவ்வொரு செயல்களையும் மிக திறமையாக செய்து காட்டக்கூடிய திறன் உங்களிடம் வெளிப்படும். அதிலும் அலுவலக வேலைகள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் சாதகமாக அமையும். உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. வீட்டிலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி, பொது மக்களிடையே கருத்துக்களை பேசக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் அல்லது உங்களுடைய கொள்கைகளை பரப்புபவராக இருந்தாலும், பேசக்கூடிய நிலையில் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை எல்லோரும் கேட்டு மகிழ்வார்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சில சுய முயற்சிகள் நடக்கும். விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல அதிக முயற்சி, அதிக உழைப்பை கொடுத்து நீங்கள் செய்வதற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய காணிக்கையாக இன்றைய நாள் உங்களுக்கு பல நல்லது நடக்கப் போகிறது. வருமானம் கிடைக்கும், தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள், உங்கள் துணைவரை மகிழ்வித்து மகிழ்வீர்கள். இதனால் உங்களுடைய வார்த்தைக்கு பலம் அதிகம். சாதாரணமான ஒரு செயலை கூட மிக திருப்திகரமாக அடுத்தவர்கள் பாராட்டும் விதமாகத்தான் உங்களுடைய செயல் அமையும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மற்றவர்களோடு சில நெருக்கமான பழக்க வழக்கங்கள் உண்டாகலாம். அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றங்கள் வரும். மாணவ மாணவிகள் படிப்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கி நீங்கள் விரும்பிய துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை சாதித்தாலும் சரி, வெளிப்படுத்தாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். நடக்காத வேலைகளை நடத்திவிட்டோம் என்கிற எண்ணத்தில் அடுத்தவர்களிடத்தில், பிறரிடத்தில் வெளிப்படுத்தாதீர்கள். ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சில காரியம் நடக்கும் வரையில் வெளிப்படுத்த வேண்டாம். உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக உங்களுடைய நடவடிக்கை அமைந்தால் நல்லது. தொழில் ரீதியாக சில சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். பணத்தை முதலீடு செய்ய வேண்டும். தேடல் அதிகமாக இருக்கும்.
பணத்திற்காக மற்றவர்களிடத்தில் கேட்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். கடன் சார்ந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் தீரும். உடன்பிறப்புகளிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டியது நல்லது. உங்களுடைய ராசியினுடைய அதிபதி அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆகவே இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் பேச்சுவார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். உணவுக்கும் உணர்வுக்கும் தொடர்பு அதிகம். சாத்வீகமான எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. மேஷராசி பெண்கள், தேவைக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய உணவுகளை சீர்படுத்திக் கொள்வது மிகவே நல்லது. அது உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க செய்யும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள், நல்லது நடக்கும். மதிப்புகள் அதிகரிக்கும், மரியாதை கூடும், பொருட்சேர்க்கை உண்டாகும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. நினைத்ததை எண்ணியதை நடத்தி காட்டுவீர்கள். மாணவ மாணவிகள், படிப்பு ரீதியான சில சூழ்நிலைகள் மாறலாம். நீங்கள் எதை செய்தாலும் வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. மற்றவர்களிடத்தில் அதிகமான உங்களுடைய சொந்த விஷயங்களை வெளிப்படுத்தாதீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். கல்லா பிழையும் கருதா பிழையும் நினையா பிழையும் நெஞ்சம் கசுந்துருகி நில்லா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழைகளையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே என்று வழிபடுங்கள். பிழை பொறுத்தருளக்கூடிய மந்திரம் ஸ்ரீ ஸ்ரீ பட்டினத்தார் சுவாமிகள் அருளியது. ஆக இறைவனிடத்தில் நமதுடைய பிழையை பொறுத்தருளுமாறு தினந்தோறும் பிரார்த்திப்பது. இந்த மந்திரம் சொல்லி பிரார்த்தனை செய்தால் சகல பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்லுங்கள். தாமதங்கள் சற்று மறையும். பெருமைகள் அதிகரிக்கலாம். சிந்தனைகள் போக்கு சீராக்கும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் இருக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ் மாண்பவ ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த போற்றிகளை தினந்தோறும் நீங்கள் உச்சரிப்பதற்காகத்தான் இது சொல்லப்படுகிறது. உங்களுடைய ராசி அதிபதியையும் அந்த அதிபதிக்கான தெய்வத்தையும் தினந்தோறும் நீங்கள் வணங்கி வருவதால் ரிஷபராசி அன்பர்களே, கிரக ரீதியாக ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சகல தோஷங்கள் தீர வழிவகை கிடைக்கும். அதற்காகவே தினந்தோறும் சொல்லப்படுகிறது. இதனை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நல்ல மாற்றத்தை நீங்கள் பெற முடியும். இந்த பதிவில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், பரிகாரங்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்காகவும் பல நல்லது நடக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தினுடைய அடிப்படையிலேயே சில பரிகாரங்கள் சொல்லப்படுகிறது. அதனை முயற்சித்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு மாபெரும் வெற்றி உண்டாகும். ராசியினுடைய நிலைப்பாடுபடி பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 2ஆம் வீடு செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான். ராசியினுடைய 9வது வீடு பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான். 10ஆம் இடம் சனீஸ்வர பகவான் புதன் பகவான். லாபத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான். விரயத்தில் சந்திர பகவான் உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதியானவர் சஞ்சாரம் செய்கிறார். தாய்க்குண்டான பாவகம் கொண்டவர், காரகத்துவம் பெறுகிறார். மனதிற்கு அதிபதி அவரே, மனோகாரகன். நீருக்கும் உணவுக்கும் அதிபதி ஸ்ரீ சந்திர பகவானே. மற்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும்.
உங்களை சுற்றி என்ன நடக்கிறது, எதையெல்லாம் செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்கிற புரிதல் உங்களுக்கு வெளிப்படும். யார் எதை பேசினாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. உழைத்தால் முன்னேற்றம் உண்டு என்பதை மிக ஆழமாக நம்பக்கூடியவர்கள் நீங்கள். ஆக உழைப்பே உயர்வு தரும். மற்றவர்களுக்கு மத்தியில் உங்களுடைய செயல்பாடுகளை சிறப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யாரை பற்றியும் விமர்சனமும் செய்யாதீர்கள். மற்றவர்களுடைய வார்த்தைகளையும் கேட்காதீர்கள். வியாபாரத்திற்கு தகுந்தபடியான உங்களுடைய செயல்களை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிட்டும். வீடு மனை சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகும். இடம் இருந்தால் வீடு கட்ட வேண்டும் என்கிற சிந்தனை இருக்கும். வீடு கட்டுவதற்கான பணத்தை தேடிக்கொண்டிருப்பீர்கள். தேடல் கொஞ்சம் அதிகம்தான். தெரியாத விஷயங்களை கூட தெரிந்து கொள்வதில் ஆர்வம் மிகுதியாகும். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் இருக்கும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலவே உங்களுடைய மனநிலை. எண்ணத்தில் தெளிவான சிந்தனை என்பது வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், வீண் குழப்பங்கள் வந்து போகும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாக இருக்கும். அவ்வப்போது அவர்களுடைய சில சின்ன சேட்டைகள் உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம். குழந்தைகளுடைய வளர்ப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு சரியான ஒழுங்கு நடவடிக்கை முறைகளை மேற்கொள்வீர்கள். குழந்தைகளிடத்தில் வெளிப்படையாக பேசுவீர்கள். அவர்களுடைய அன்பை பெறக்கூடிய நாள். உடல்நலம் மனநலம் இரண்டிலுமே கவனமாக இருக்க வேண்டும். தியானம், யோகாசன பயிற்சிகள் ஓரளவிற்கு நன்மையை தரும். எதிர்பார்த்தபடி பணவரவு சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும். அதிகமாக எதையும் எதிர்பார்க்காதீர்கள். எதிலும் ஆசை வைக்காதீர்கள். சுதந்திர போக்கு என்பது இருக்காது. சற்று இறுக்கமான நாளாகத்தான் இருக்கும். அசௌகரியங்களை சமாளித்துக் கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. அது மட்டுமல்ல, புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது விசேஷம். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. கார்த்திகை நட்சத்திரம். நட்சத்திர பலன்கள் என்று பார்க்கும் பொழுது 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிட்டும். தேடல் அதிகரிக்கும். தெரியாததை தெரிந்து கொள்ள வேகம் காட்டுவீர்கள். விருப்பமான விஷயங்களும் நடக்கலாம். எதை செய்தாலும் புரிந்து கொண்டு செய்தால் நிச்சயம் அதில் வெற்றி உண்டு. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். அதே போல பிறை சூடிய சக்தி வழிபாடு மிகவுமே நல்லது. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டாம். அவசரப்படாதீர்கள். சந்திர பகவான் உங்களுக்கு மறைவில் இருக்கிறார். முயற்சிகள் அந்த அளவிற்கு எடுபடாது. சாதாரணமாகத்தான் இருக்கும். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். அசௌகரியங்கள் இருந்தாலும் பெரிதுபடுத்த வேண்டாம். மிருகசிரிஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. தை கிருத்திகை தினம் விரதங்களை அனுஷ்டிப்பது விசேஷம். கனிவாக இருக்க வேண்டும். லாபங்கள் நிறைந்த நாள். மற்றவர்களோடு வாடிக்கையாளர்களிடத்தில் வியாபார ரீதியாக அனுசரித்து பேசுவது நல்லது. இந்த நாள் முன்னேற்றங்கள் ஏற்படவும் ஸ்ரீ குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு சித்திக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை மாத 24ஆம் நாள் தை கிருத்திகை விசேஷமானது. முருகப்பெருமானுக்கு உகந்த நாளும் கூட. அதிலும் வியாழக்கிழமை வருவது என்பது குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளும். ஆக திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானே புத்திரகாரகன், குரு காரகன். அவரை வணங்கினாலே பல சிறப்புகள் உண்டாகும். கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுக்கு உண்டான நட்சத்திரம். அந்த அதிபதியும் அவரே. ஆகவே சிவபெருமானை, பார்வதி பரமேஸ்வரரை வழிபடுவதற்கு உகந்த நாள். சிவ குடும்பத்தினரை வழிபடுங்கள். நிச்சயம் ஏற்றம் பிறக்கும். பல கவலைகள் அகலும். ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான்,
பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், 10ஆம் இடம் ராகு பகவான், சுக்கிர பகவான், லாபத்தில் சந்திர பகவான், விரயத்தில் குரு பகவான் வக்ர நிலை. உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி தன ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மிதுன ராசி என்பவர்கள் இந்த நாள் பார்க்கும் பொழுது மற்றவர்களுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். வெளியிடங்களில் பயணப்படும் பொழுது, வெளியூர்களுக்கு செல்லும் பொழுது பிற மொழி பேசக்கூடியவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு புதிய ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். ஒரு சில புதிய அனுபவங்கள் வந்து சேரலாம். எதிர்பார்த்ததை காட்டிலும் மாற்றமான நிலைகள் தான் இருக்கும். வேலை தொடர்பாக அலுவலக வேலைகளில் சில சுற்றுச்சூழல்கள் மாறுபடலாம். எதையும் கவனமாக சிந்தித்து செய்யுங்கள். அலட்சியம் கூடாது. மனம் சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும். மாணவ மாணவிகள் படிப்பில் அபிவிருத்தி உண்டாக நல்லதொரு ஞானம் பிறக்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வழிபடுங்கள். உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் கல்வி இந்த ஆண்டில், அதாவது 2025-26 கல்வி ஆண்டில் நீங்கள் சேர விரும்பக்கூடிய துறைகளை மிக ஆராய்ச்சி செய்து பிறரோடு கருத்துக்களை கேட்டு முடிவு செய்வீர்கள். அதில் ஏதாவது ஒரு சில நன்மைகள் வந்து சேரும். நெருக்கமானவர்கள் மூலம் அலைச்சலும் அனுகூலமும் உண்டாகலாம். ரகசியமான செயல்பாடுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடாமல் இருப்பது நல்லது. குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் சுத்தமான தண்ணீராக பார்த்து குடிப்பது அவசியம். மனதில் படபடப்பு, சில பய உணர்வுகள் வெளிப்படும். வருங்காலத்தை நினைத்து சில பயப்படக்கூடிய நிலை ஏற்படும். மனதில் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். செய்யக்கூடிய தொழிலை பெரிய அளவில் விஸ்தாரம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல வருமானத்தையும் அதிகப்படுத்துவதில் மிகுந்த அக்கறை காட்டுவீர்கள். ஜான் ஏறினால் முழம் சறுக்கும் என்பார்கள். அப்படித்தான் இருக்கும். முயற்சிகளை மட்டும் பெரிய அளவில் எடுப்பீர்கள். ஆனால் வரக்கூடிய லாபமோ அதனால் வரக்கூடிய பங்கோ சொற்ப அளவே கிடைக்கும். யானைக்கு சோளப்பொரி என்பது போலத்தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு இந்த காலகட்டத்தில். ஆக மிதுன ராசி அன்பர்கள் எதையும் அவசர கதியில் செய்து சிக்கிக் கொள்ளாதீர்கள். சில முதலீடுகள் எனும் பொழுது அதற்குட்பட்ட அனுபவமிக்க நபர்களோடு பேசி கலந்தாலோசித்து எடுக்க வேண்டும். ரகசியமான செயல்பாடுகள் தான் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு சிந்தனையில் தெளிவு தேவை. விளையாட்டு, கேளிக்கை போட்டிகளில் சில நபர்களுடைய ஆதரவு என்பது தேவைப்படலாம். தன்னிச்சையாக எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். வண்டி வாகன பயணங்களினால் அலைச்சல்கள் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதே பெரிய சிரமமாக இருக்கும். ஆக தெரியாத விஷயங்களில் தலையிடாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லவிதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3-4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றமான நாளாக்கம். உத்தியோகத்தில் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதிகமாக பேசி பிரச்சனைகள் செய்ய வேண்டாம். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அவர்கள் மூலமாகவும் சில அனுபவங்களை பெறக்கூடும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. அபிவிருத்தி ஏற்படும். ராகு பகவானோடு சுக்கிர பகவான் இணைந்திருக்கிறார். உங்களுடைய ராசியினுடைய 5ஆம் வீட்டு அதிபதியும் விரையாதிபதியான சுக்கிர பகவான். சற்று மனக்கவலைகள் அகலும். ரகசியங்களை வைத்துக் கொள்வீர்கள். அனுகூலம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. குருவே சரணம், குருவருளே திருவருள் என்று வழிபடுங்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் குருபியோ நமக. செயல்களில் கவனம் தேவை. படபடப்பு, பயம், தேவையற்ற எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். எதிர்மறை சக்திகள் நீங்க கல்லுப்பிட்டு குளிப்பது நல்லது. ஆரோக்கிய வேலைகளில் கவனமாக இருங்கள். ரகசியமான செயல்கள் அதிகரிக்கலாம். இந்த நாள் குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக சித்திக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த ஸ்லோகத்தை, இந்த போற்றிகளை தினம்தோறும் நீங்கள் சொல்வதற்காகத்தான் நம்முடைய சேனலில் சொல்லப்படுகிறது. ஆக கடகராசி அன்பர்கள் வாழ்வில் நலம் பெறவும் உயர்ந்த நிலைக்கு வரவும் இந்த போற்றிகளை தினம்தோறும் உச்சரித்து வந்தால் சில மாற்றத்தை நீங்கள் நிச்சயம் உணர முடியும். ராசியினுடைய அதிபதியையும் அந்த அதிபதிக்கான தெய்வத்தையும் தினம்தோறும் வணங்குவது ஒவ்வொரு ஜாதகருடைய கடமை. ஆக அந்த கிரகத்தையும் அந்த தேவதைகளை வழிபட சகல பிரச்சனைகள் காணாமல் போக்கும், சகல தொந்தரவுகள் நீங்கும். ஆகவே கடகராசி அன்பர்கள் இந்த நாள் வியாழக்கிழமை தை மாதத்தினுடைய 24ஆம் நாள், அதோடு தை கிருத்திகையும் கூட முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்த நாள், அனுகிரகம் நிறைந்த நாள். எண்ணத்தில் தெளிவான எண்ணங்கள் இருக்க வேண்டும். எதை எப்படி செய்வது என்கிற புரிதல்கள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் மற்றவர்களுக்கு எண்ணாத எண்ணங்கள் கூட உங்களுக்கு தோன்றும். வித்தியாசமான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். உடன் பிறந்தவர்களிடத்தில் நல்ல நன்மைகள் பிறக்கும். செவ்வாய் பகவான் சகோதரகாரகன், அவரை விரயத்தில் இருக்கிறார். அதே போல 10ஆம் வீட்டு அதிபதியும் அவரே. செவ்வாய் பகவான் தான் 10ஆம் வீட்டு அதிபதி. ஆனால் உங்களுடைய ராசி அதிபதியான சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் மேஷத்தில் சஞ்சாரம் செய்வதால் தொழில் விஷயங்களை மிக அழகாக நுணுக்கமாக புரிந்து கொள்வீர்கள். யாருக்கும் புரியாத தெரியாத விஷயங்கள் கூட நீங்கள் அனுமானிக்க முடியும், அதனை அறிந்து கொள்ள முடியும், செயல்படுத்த முடியும். எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. எண்ணத்தில் தெளிவு என்பது தேவை. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கைகூடி வரும். திருமணத்திற்காக வரன் பார்ப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடும். முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினால் இந்த நாள் உங்களுக்கு பல சிறப்புகள் பெற்றுத்தரும். வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். புதிய வேலைக்காக எழுதி வைத்திருப்பவர்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அரசாணை வந்து சேரும். பெரிய பெரிய நபர்கள், முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எண்ணிய காரியத்தை திறமையாக முடித்து காட்டுவீர்கள். அதில் உங்களுக்கு மன மகிழ்ச்சி பிறக்கும். மாணவ மாணவியர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலில் நல்ல கற்பனை இருக்கும். ஓவியம் வரையக்கூடியவர்கள் மற்றும் அதை சார்ந்த கைவேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமான வளர்ச்சி பெருக்கும். எடுத்து ஓவியங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கலாம். சிந்தனைகள் நன்றாக இருக்கும். வருமானத்தை பெருக்குவதிலேயே உங்களுடைய முழுமையான எண்ணங்கள் அமையும். தாய் தந்தையருடைய ஆதரவு கிட்டும். தாய் என்பவர் சந்திர பகவான், தந்தை என்பவர் சூரிய பகவான். ஆகவே 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் தந்தை காரகனும், 10ஆம் இடம் தாய் காரகம். சந்திர பகவான் தான் தாய்க்குண்டான அதிபதியானவர். அவரே உங்களுக்கு 10ல் தொழில் ஜீவனஸ்தானத்தில். ஒரு சில சின்ன சின்ன யோசனைகள், ஆலோசனைகள் உங்கள் தாயின் மூலமாகவும் பெற முடியும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். தடைகள் விலகும் நாள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான போக்கு இருக்கும். வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள், விரும்பிய பொருட்கள் கிடைக்கும். அதிக நன்மைகள் பிள்ளைகள் மூலமாகவும் பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நன்மைகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரிய அனுகூலமாகும். குரு பகவானுடைய அருள் வேண்டி வணங்கலாம். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். செய்திகள் கிடைக்கும். நல்ல துணை அமையும். எதிர்பார்த்தபடி சுப யோக நாளாக அமையும். எண்ணியது நடக்கும். சுதந்திரமாக செயல்படுவீர்கள். வருமானம் உண்டு. ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. நல்ல உதவிகள் சாதகமாக்கும். தடைகள் விலகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நல்ல வரவுகள் இருக்கும். மாற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் ஏற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். ஆயில நட்சத்திரக்காரர்கள் பெருமாளுடைய வழிபாடு செய்ய செய்ய எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். புதுமையான விஷயங்களை செய்து காட்டுவீர்கள். அதிக நன்மைகள் உண்டு.
வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை கிருத்திகை நாள், தை மாதத்தின் 24ஆம் நாள், பிப்ரவரி 6ஆம் தேதி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு பலன்கள் என்னென்ன கிடைக்கப் போகிறது என்பதை மிக தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதற்கேற்றபடி திட்டமிட்டு செய்வது நல்லது. ராசிக்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தன வாக்கு ஸ்தானத்தில் கேத்து பகவான், 6ஆம் வீட்டில் அதிபதியான சூரிய பகவான், களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், அதே போல ராசியினுடைய 10வது வீட்டில் குரு பகவான் வக்ரநிலை, பாக்யஸ்தானத்தில் விரயத்தின் அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம், அதே போல ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. அவர் 9க்கும் 4க்குமான அதிபதியாக இருக்கக்கூடியவர். சுகஸ்தானாதிபதி, பாக்கியஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த கிரக நிலைகளை வைத்து பார்க்கலாம். இந்த நாள் இதுநாள் வரையில் இழுபறியாக இருந்த வேலைகள் சீக்கிரமாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். விடுபட்ட காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மனநிலையில் சில மாற்றங்கள் வரலாம். குழப்பங்கள் அகலம். தெளிவான ஒரு சில முடிவுகள் எடுக்கக்கூடும். உத்தியோகத்தில் வேலையில் உங்களுக்கு நல்ல ஆதரவு உண்டு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சில செயல்பாடுகள் உங்களுடைய திறமைகள் மூலம் சீராகும். ஆரோக்கியம் சம்பந்தமான சங்கடங்கள், சில பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். விரயத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் சந்திர பகவானை வணங்குவது நல்லது. ஏழை எளியவர்களுக்கு இந்த கோடைக்கால தொடக்கத்தில் இருப்பதால் நீர்மோர் கொடுக்கலாம். அதே போல இயலாதவர்களுக்கு தயிர் சாதம் தானம் செய்வது விசேஷம். இதனால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கியம் சார்ந்த சங்கடங்கள் அகலும். வேலையில் நல்ல உயர்வு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தி உணரக்கூடிய நாளாக அமையும். வியாபாரத்தை தொடர்ந்து அதை சார்ந்த இருக்கக்கூடிய வேலைகளை மிக விரைவாக முடிப்பதோடு வேலையாட்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். பொருள் விற்பனை அமோகமாகும். இதுநாள் வரையில் கிடப்பில் இருந்த வேலைகளை கூட துரிதமாக முடிப்பீர்கள். விற்பனை ஆகாமல் இருந்த கிடங்கில் இருந்த பொருட்கள் உங்களுக்கு மிக சீக்கிரமாகவே விற்பனையாகும். சொல்லும் செயலும் உங்களுக்கு சீராக அமையும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளுக்கு உண்டான நிலை ஏற்படும். பேசக்கூடிய விஷயங்களில் மிக கவனமாக இருப்பது நல்லது. வாக்கின் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம். பொருளாதார நிலையில் ஓரளவுக்கு சீரான போக்கு இருக்கும். வரவு நிறைந்த நாளாகும். சமூகத்தில் நல்ல சிந்தனைகள் ஏற்படும். முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு நிகழலாம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருக்கும். மறதி என்பது உண்டாகலாம். ஞானத்தை அதிகம் பெறுவதற்கு தியானம், யோகாசனங்கள் செய்வது விசேஷமானது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசுக்கு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். ஓம் கங் கணபதியே என்பது மிக விசேஷமான மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை தினம்தோறும் உச்சரித்து பிறகு வேலைக்கு சென்றால் வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். உங்களுடைய உடல் நலம் சீராகும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். தடை தாமதங்கள் நீங்கும். வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் இருக்கிறது. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. மனக்குழப்பங்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. எதையும் பெரிதாக சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆசை அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மென்மேலும் லாபம் ஏற்படும். பொருளாதார நிலையில் உயர்வு உண்டாக்கும்.
வெளியிடங்களில் மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நல்ல மேன்மையும் கீர்த்தி புகழ் பாராட்டு, வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். தை கிருத்திகை என்பதால் விரதங்களை அனுஷ்டிப்பது எப்படி, என்னென்ன வகையான பூஜை வழிபாடுகள் இருக்கிறது என்பதை முழுமையான விளக்கத்தை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள். அள்ளி கொடுக்கக்கூடியவதில் வள்ளல் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு சித்திக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை கிருத்திகை நாள், முருகப்பெருமானுக்கு உகந்த நாளும் கூட. பிப்ரவரி 6ஆம் தேதி தை மாதத்தில் தமிழ் மாத 24ஆம் நாள். கிரகங்களினுடைய நகர்வுகள் எப்படி இருக்கிறது அதற்கேற்றபடிதான் பலன்கள் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அதிலும், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆக கிரக நிலைகளை வைத்து உங்களுக்கான முழு பலன்களை இந்த நாள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசியிலேயே கேத்து பகவான், அதே போல ராசிக்கு 7ஆம் வீடு சரியாக ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். அதே போல் 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம். லாபத்தினுடைய அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம். விரயத்தின் அதிபதியான சூரிய பகவான் 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய பாவகத்தில் குலதெய்வம், குழந்தை, மனம், காதல் இதை பற்றி சொல்லக்கூடிய பாவகம் இந்த 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம். அதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் யார் என்ன நிலைகள் இருக்கும், இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். சூரிய பகவானை வழிபடுவது விசேஷம். உங்கள் ராசி விரையாதிபதி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம், அதிலும் சனீஸ்வர பகவான் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியினுடைய 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான். 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலை, உங்களுடைய சுகஸ்தானாதிபதி அவரே. அதே போல உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதியும் குரு பகவானே, அவர் வக்ர நிலையில் இருக்கிறார். 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. 3க்கும் 8க்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10. இந்த கிரக அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருப்பதால் சில முன்பின் முரணான விஷயங்கள் இருக்கும். உங்களிடம் அதிக வேலைகளை கொடுத்து விடுவார்கள். மற்றவர்கள் செய்ய வேண்டிய வேலையை கூட நீங்கள் தான் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். மற்றவர்களிடத்தில் உத்தியோகத்தில் அனுசரித்து போக வேண்டிய நாள். சில நேரம் உங்களோடு இருப்பவர்களே உங்களுக்கு எதிராக கூட நடக்கலாம். மற்றவர்களோடு சில கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். வெளி வட்டாரங்களில் நீங்கள் யார் என்பது மற்றவர்கள் அறிந்தாலும் ஒரு சிலரால் உங்களுக்கு மன வருத்தங்கள் உண்டாக்கி மறையும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தம்பதியர்களுக்கு இடையே சீரான சூழ்நிலைகள் இருக்கும். ஒற்றுமை உண்டாக்கும். சகோதர வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். வியாபார வேலைகளில் கூட்டாளிகளுடைய ஆதரவுகள் பெருமளவு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பண முதலீடு சார்ந்த விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். முக்கிய ஒப்பந்தங்கள், பேச்சுவார்த்தை, கையெழுத்திடுவது, ஜாமீன் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுவதோ கையெழுத்திடுவதோ கூடாது. சொத்து பிரச்சனைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கலாம். எதை செய்தாலும் இந்த நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் கத்திரி பூ நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதலோடு இருங்கள். வேலையாட்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் விஷயங்களில் கவனித்து இருப்பது நல்லது. சிறு குறு வியாபாரிகள் தகுந்தாற்போல் முதலீடுகள் செய்ய வேண்டும். அஸ்தம் நட்சத்திரம்
1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வ சேர்க்கை உண்டாக்கும். பொன்பொருள் ஆபரணங்கள் வாங்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். சுப காரியங்கள் கைகூடும். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம். சுற்று வட்டாரங்களில் உங்களை பற்றிய புகழ் பேர் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல முடிவுகள் கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். நல்ல முடிவுகள் ஏற்படுவதால் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வழக்கு உங்களுக்கு சார்பாக அமையும். வெளி வட்டாரங்களில் புதிய அனுபவங்கள் இருக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாகவும் குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை மாதத்தின் 24ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். 4ஆம் வீடு சூரிய பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான். துலாம் ராசி அன்பர்களே, ராசிநாதனான சுக்கிர பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில். கடன் சார்ந்த பிரச்சனைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். சில நேரம் பண நெருக்கடிகள் உருவாகலாம். அல்லது பெரிய முதலீடுகளுக்காக நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். எதிர்பாராத வகையில் சில வெளியிடங்களுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும். அலைச்சல்கள் உண்டாகும். மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, பணச்செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்தபடி சில வேலைகள் தாமதமாகலாம். வரவேண்டிய பணம் சில காலங்களுக்கு பிறகே கிடைக்கும் என்கிற சூழ்நிலை இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து காலதாமதம் உண்டாகலாம். குடும்ப தேவைகள் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக பணம் செலவு செய்ய வேண்டிய நிலை உண்டாகும். அவர்களுடைய படிப்பு, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வர்த்தகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கவனித்து இருங்கள். சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள், பெரிய அளவில் முதலீடு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த நாள் மத்தியமமான நிலையாகத்தான் இருக்கிறது. எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பணம் கிடைக்காது. சஞ்சலமான மனநிலையிலேயே இருப்பீர்கள். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டியது நல்லது. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்காது. வாக்குவாதங்கள், வீண் பிரச்சனைகள் வரலாம். குடும்ப விஷயங்களை பற்றி எதையும் பரிதுபடுத்தாதீர்கள். வெளியிடங்களில் பகிராமல் இருப்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரிகளிடம் விவேகமாக இருங்கள். பொறுமை, நிதானம்தான் இந்த நாள் உங்களுக்கு நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் கூடாது. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மற்றும் துர்கை அம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கை நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் நல்லது. பண நெருக்கடியான நாளாகவே இருக்கும். தேவைகள் என்பது அதிகமாகும். வரவேண்டிய பணம் குறைவாக இருப்பதால் உங்களுக்கு எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல் இருக்காது. மனக்குழப்பத்துடனே இருப்பீர்கள். சேமிப்பிலிருந்து பணம் எடுக்க வேண்டிய நிலை கூட உண்டாக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விவேகமாக இருங்கள். பொறுமை, நிதானம் தேவை. தலைமை அதிகாரிகளிடம் அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரியவர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும். வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நிதானத்தை கடைபிடியுங்கள். இந்த நாள் நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சி எடுக்கிறீர்களோ அதே அளவிற்கு தான் பலன்களை கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் உள்ள இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை கிருத்திகை நாள், மாதத்தினுடைய 24ஆம் நாள், பிப்ரவரி 6ஆம் தேதி. இந்த நாள் உங்களுக்கு ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையப் போகிறது என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரிய பகவான், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், ராசியினுடைய 7ஆம் வீடு குரு பகவான் வக்ர நிலையிலும், 6ஆம் வீட்டில் சந்திர பகவான் சஞ்சாரம், ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் அதிபதியான செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். ஆனால் 1க்கு 6க்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 8ஆம் வீட்டில். நிலம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களிடத்தில் எப்பொழுதும் அமைதியான போக்கோடு இருப்பதே நல்லது. ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீட்டு அதிபதி குரு பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு ரிஷபத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். ஆக குரு பகவானுடைய சுப பார்வை இருப்பதால் ஓரளவிற்கு நன்மைகளை பெற்றுக்கொண்டே வருவீர்கள். எந்த மாற்றங்களும் இருக்காது. பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். அவர்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் சில அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வார்கள். வீட்டில் பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மாணவ மாணவிகள் விளையாட்டுத்தனங்களை விடுத்து புதிய விஷயங்களுக்கு முன்னேறி செல்வீர்கள். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். நல்ல ஆதரவு பெருகும். வெளியூர்களில் இருந்து இன்பமான மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாகவும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மனம் விட்டு பேசக்கூடிய சூழ்நிலையில் நீங்களும் வெளிப்படையாக நடந்து கொள்வீர்கள். உடன் பணிபுரிபவர்களோடு உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். வெளியே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஆதரவான நிலை ஏற்படும். எண்ணிய வேலைகளை எண்ணியபடி முடித்துக் கொடுப்பதால் பேர் புகழ் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவின் மூலமாக பண உயர்வு மற்றும் பணி உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். தைரியமாக இருப்பீர்கள். உற்சாகமாக செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். வியாபாரம் செய்பவர்களுக்கு மற்றவர்களோடு சில சீரான போக்கு உண்டாகும். உங்களை உயர்த்தி காட்டுவதில் அதிக ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள். உங்களுடைய எண்ணத்தை விரிவுபடுத்துவீர்கள். எதையும் நேர்த்தியாக, நியாயமாக, நம்பிக்கையாக செய்து காட்டுவதால் மக்களுடைய வரத்து உங்களுக்கு அதிகரிக்கும். ஊக்கம் நிறைந்த நாளாக இருக்கும். முயற்சிக்கு தகுந்தாற்போல் வெற்றி வாய்ப்பினை பெறுவீர்கள். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் நல்ல சூழ்நிலைக்கும் அந்யுன்யம் உண்டாக்கும். பிள்ளைகள் வழியில் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்தபடி கைக்கு பண வரவு கிடைக்கும். கேட்ட இடத்தில் பணம் வந்து சேரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மகிழ்ச்சியான நாள். ஆனந்தமாக இருப்பீர்கள். நினைத்த வேலைகள் கை கொடுக்கும். சுதந்திர தன்மை உண்டாகும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தை கிருத்திகை நாள். முருகப்பெருமானை வழிபடுங்கள். முருகப்பெருமானை வழிபட்டாலும் சிவபெருமானை வழிபட்டாலும் உங்களுக்கு அதீதமான பலன்கள் இந்த நாள் உண்டு. மன மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாக உற்சாகமாக செயல்படக்கூடிய அற்புதமான நாள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்கிற இந்த மந்திரத்தை அடிக்கடி உச்சரித்து வர நன்மைகள் கிடைக்கும். சூக்ஷ்மங்களை புரிந்து கொள்வீர்கள். ஆக்கமூக்கம் நிறைந்த நாள். வியாபாரத்தில் போக்குகளை புரிந்து கொண்டு செய்வதால் லாபம் கிடைக்கும். மன நிம்மதியும் சந்தோஷமும் உற்சாகமான நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.
தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 24ஆம் நாள், தை கார்த்திகை மிக விசேஷமான நாள், முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். விரதங்களை அனுஷ்டிப்பது இந்த நாள் நல்லது. இதிலிருந்து 6ஆம் நாளாக வரக்கூடியது தைப்பூசம். இந்த தைப்பூச நாளுக்காக இப்பொழுதிலிருந்தே 6 நாட்கள் விரதங்களை அனுஷ்டிப்பது இன்னும் விசேஷம். தை கிருத்திகை முதல் தைப்பூசம் வரை. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய அதிபதி குரு பகவான். ராசியினுடைய போக்கு எப்படி இருக்குமோ அதற்கேற்றபடித்தான் பலன்கள் இருக்கும். ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவான், 3ஆம் இடம் முயற்சி பாவகத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான். அதே போல ராசியினுடைய 7ஆம் இடம் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. ராசிக்கு 10ஆம் இடம் கேத்து பகவான். இந்த நாளுக்கான அமைப்பு எப்படி இருக்க போகிறது பார்க்கலாம். தை கிருத்திகை நன்னாளில் முருகப்பெருமானை எப்படி வழிபட்டால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பதை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, வேலை தொடர்பாக வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். வாழ்க்கையினுடைய நிலையை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்வீர்கள். எந்த விதத்தில் முயற்சி மேற்கொள்கிறீர்களோ அதே விதத்தில் உங்களுக்கு பல நிச்சயம் உண்டு. பணம் சார்ந்த செயல்களில் மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள். அதே போல பணம் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருப்பது நல்லது. பேச்சுக்களின் முகாந்திரமாக சில பணம் செலவாகக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். 9ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் தன பாவகத்தில். தந்தையின் முகாந்திரமாக சில பண வரவு ஏற்படலாம். இருந்தாலும் அதனை மிகச் சரியான வழியில் பயன்படுத்துவது நல்லது. சூரிய பகவான் இருப்பதோ சனீஸ்வர பகவானுடைய வீட்டில். ஆக அவருடைய 6ஆம் வீட்டில் தான் சஞ்சாரம் செய்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடு. தம்பதியர்களுக்குள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. போட்டிகளில் அனுசரித்து செல்லுங்கள். ஈடுபாடு என்பது இருக்கும். மன கவலைகள் அகலும். சஞ்சலங்களை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய முழுமையான நிலைகளை புரிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சமாளித்துதான் ஆக வேண்டும். நீங்கள் நல்லதே செய்தாலும் உங்களை பற்றி சில விமர்சனங்கள் வரலாம். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் அதிக முதலீடுகள் செய்யலாம் என்கிற எண்ணங்கள் நிச்சயம் இருக்கும். உங்களுடைய லாபத்தின் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதி உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். ஆக மூத்த சகோதர சகோதரிகளுக்காக சில பணம் வீட்டில் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மனைவி, மக்கள், குழந்தைகளிடையே உங்களுடைய மன விருப்பத்தை வெளிப்படுத்துவீர்கள். வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்தை எப்படி கட்டுக்கோப்பாக கொண்டு வருவது என்கிற கருத்துக்களை குழந்தைகளிடத்தில் கேட்டு பெறுவீர்கள். உங்கள் துணைவருடைய வழியில் நடப்பது நல்லது. எதிர்மறையான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். போட்டிகள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் சமாளித்து வெல்லக்கூடிய திறன் உங்களிடம் வெளிப்படும். மன கஷ்டங்கள், கிளேசங்கள் நீங்கும்படியாக இறை பிரார்த்தனை செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குவது சிறப்பு. பயணங்கள் உண்டாக்கும். சாத்வீகமான குணம் தேவை. எதையும் எளிமையாக சிந்தித்து செய்ய முயற்சி செய்யுங்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. எல்லோரிடத்திலும் விட்டு கொடுத்து போக வேண்டும். அனுசரணையான சூழ்நிலை நல்லது. ஆக்கம் ஊக்கம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையாக இருப்பது நல்லது.
உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். நன்மைகள் இருக்கும். போட்டிகள், தேர்வுகள், பங்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிலும் நம்பிக்கையாக இருங்கள். வாழ்க்கையில் நிச்சயம் வெல்வீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. அவ்வப்போது நேரம் கிடைக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கான இந்த போற்றிகளை உச்சரிப்பது நல்லது. இதனால் கெடு பலன்கள் அகலம். தேவையற்ற விஷயங்களில் தலையிட மாட்டீர்கள். வியாழக்கிழமை தினம் தை மாதம் 24ஆம் நாள் தை கிருத்திகை. முருகப்பெருமானுக்கு உகந்த நாளும் கூட. இந்த தை கிருத்திகையிலிருந்து வரக்கூடிய 6ஆம் நாள் தைப்பூசம். ஆக முருகப்பெருமானுடைய விரதத்தை இந்த நாள் பொழுதிலிருந்து கூட நீங்கள் தொடங்கலாம். ஆறு முகத்தினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவது விசேஷமானது. மகர ராசி அன்பர்கள், 2ஆம் வீடு வாக்குஸ்தான தன பாவகத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ராசினுடைய 9வது வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களை சிந்தனைகள் மாறுபடலாம். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு வியாபாரம் தொடர்பாக, பொருள் விற்பனைக்காக, மார்க்கெட்டிங் துறை சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் பயணிப்பவர்கள் அல்லது வாய்ப்புகளை தேடியும் நீங்கள் வெளியூர்களுக்கு பயணிக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு சில மாற்றமான எண்ணங்கள் உண்டாகலாம். உங்கள் மீதான அவப்பெயர்கள் அகலம். மகர ராசி அன்பர்கள், செய்யாத தவறுக்கு சில நேரம் தண்டனைகள் இருந்தாலும் அவை சரியாகிவிடும். உங்கள் மீது சுமத்தக்கூடிய பழி பாவங்கள் போக்குவீர்கள். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் பொறுமை, நிதானம் தேவை. பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை மெல்ல மெல்ல தான் நகர்த்த வேண்டும். அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையோ உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகளையோ பேசி பொறுமையாக சமாளிக்க வேண்டும். உங்களுக்கு நற்பெயர்கள் கிடைக்கும் விதமாக இறை வழிபாடு, தியானம் செய்வது நல்லது. வருங்காலம் தொடர்பான சில முதலீடுகள் அதிகரிக்கலாம். வெளியே வண்டி வாகன பயண நேரங்களில் முயற்சிகளை அதிகரிக்க செய்வீர்கள். வீடு மனை பத்திரம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்க துறைகளில் பணிபுரிபவர்கள் உங்களுடைய அலுவலக பத்திரங்களை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழலும் ஏற்படலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுபவங்கள் கிடைக்கும். ஆத்ம சந்தோஷம் உண்டாகும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். பொறுமையாக இருக்க வேண்டும். எதிலும் அவசரம் காட்டக்கூடாது. நிதான போக்கு கடைபிடியுங்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேம்படும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். பத்திரம் தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாகும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம்.
வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் அல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. தை மாதத்தினுடைய 24ஆம் நாள் தை கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு உகந்த தினம், குரு நாள், வியாழக்கிழமை, பிப்ரவரி 6ஆம் தேதி. இந்த நாளுக்கான பலன்கள். இன்றைய ராசி பலன்கள். இதுவரை நாள் வரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வருகிற கிரக பெயர்ச்சி மற்றும் வார பலன், மாத பலன் உங்களுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வாரம் எப்படி இருக்கும் என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனை முழுமையாக கேட்டு பயன்பெறலாம். கும்பராசி அன்பர்களே, ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். ராசிக்கு 2ஆம் வீடு ராகு பகவான், சுக்கிர பகவான், ராசியிலேயே சனீஸ்வர பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, முயற்சி ஸ்தானத்தில் 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 5ஆம் வீடு செவ்வாய் பகவான் வக்ர நிலையில், அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான். இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களே, உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனம், எச்சரிக்கை தேவை. 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இளைய சகோதரிகளுடைய ஆதரவுக்காக காத்திருக்கக்கூடும். உங்களை பற்றி நெருக்கமானவர்களுக்கே தெரிய வரும். உடன் இருப்பவர்களால் ஒத்துழைப்பு ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. பிடித்த விஷயங்களை அதிகம் செய்து காட்டுவீர்கள். தம்பதியர்களுக்கு இடையே புரிதல் இருக்கும். வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு ஆதரவு உண்டாக்கும். பயண காப்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்தினுடைய நிலைப்பாடுகளில் அதிக வளர்ச்சியை கொண்டு வர அரசினுடைய உதவிகளை நாடுவீர்கள். வங்கி கணக்கு பணம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சேர்த்து வைத்திருந்த பணத்தை செலவுக்காக எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கால்நடைகளில் இருப்பவர்கள் சாதுரியமாக இருக்க வேண்டும். அறகுறையாக நின்ற வேலைகளை கூட முடித்து காட்டுவீர்கள். நின்ற வேலைகளை முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். சுகம் நிறைந்த நாள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கு புரிய வரும். தெரியாததை தெரிந்து கொண்டு செய்ய முற்படுவீர்கள். ஆற்றல், பலம், சக்தி அதிகரிக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. தொழில் சம்பந்தமான சில முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களால் ஆதரவு உண்டு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அலட்சியம் கூடாது. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். தை கிருத்திகை என்பதால் இறை வழிபாடு மிகவும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு பகவான் தான் உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவருடைய தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மன் வழிபாடு. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். புரிதல் உண்டாகும். அரைகுறையாக இருந்த வேலைகள் முடிக்கக்கூடும். அரசு உதவிகள் கிடைக்கும். புரிதலோடு இருக்கக்கூடும். புதிய அனுபவங்கள் இருக்கும். வியாபாரத்தில் அரசு சார்ந்த சில உதவிகள் வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நல்ல நல்ல முடிவுகள் கிடைக்கும். சுகம் நிறைந்த நாள். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். அறகுறையாக நின்ற வேலைகள் முடிக்கக்கூடும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை
மாலை 4 முதல் 5 மணி வரை. இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். மீனராசி அன்பர்களே, ராசியிலேயே ராகு பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய லாபத்தில் சூரிய பகவான், விரயத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது வியாழக்கிழமை தை மாதத்தினுடைய 24ஆம் நாள் தை கிருத்திகை. இந்த நாள் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள். குருகாரகன் புத்திரகாரகன் அவரே. ஸ்ரீ சண்முக பெருமானை, திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வருவது விசேஷம். மனதில் பதிய வைத்துக் கொள்ளும்படியாகத்தான் சில விஷயங்கள் நடக்கும். எதையும் மறந்து போகக்கூடிய நிலை ஏற்படாது. சில வேலைகள் ஒப்படைத்திருந்தாலும் அதனால் சில நன்மைகள் வந்து சேரும். மனதில் பதியக்கூடிய விஷயங்களே நடக்கும். பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். உத்தியோக வேலைகளில் முயற்சிகள் கைகூடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். திடீர் பயணங்களினால் அலைச்சல் ஏற்படலாம். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கும். வாக்கு தனம் சார்ந்த நாள். மற்றவர்களோடு அமைதியாக இருக்க வேண்டும். வீண் பேச்சுக்களையும் வீண் வம்பு வழக்கு பேச்சுக்களையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். உற்சாகம் நிறைந்த நாள். வாதங்களை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களோடு இணக்கமாக சேர்வதற்கு சூழ்நிலைகள் உருவாக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் விலகி வரலாம். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மனதில் நிம்மதியையும் நல் வளர்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தினுடைய தேவைக்காக உங்களை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் வீண் பேச்சுக்கள் வாக்குவாதங்கள் கூடாது. ஒரு சிலருக்கு வேலையில் உற்சாகம் இருக்கும். உற்சாகம் நிறைந்த நாளாக்கம். எல்லாவற்றையும் தனித்திறமையாக செய்து காட்டுவீர்கள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மீதனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆக்கம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மனதில் நினைவுகள் என்பது அதிகமாகவே இருக்கும். நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு அப்படிப்பட்டதாகவே அமையும். உத்தியோக வேலைகளில் முயற்சிகள் கைகூடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வெளியே செல்பவர்களுக்கு அலைச்சல் இருக்கும். சனீஸ்வர பகவான் விரையாதிபதியாக வருகிறார். அதே போல களத்திரஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவானே உங்களுக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வெளியே செல்பவர்கள் திட்டமிட்டு செய்வது நல்லது. உத்தியோக முயற்சிகள் கைகூடி வரும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். மத்தியமமான நாளாக இருக்கும். உற்சாக போக்கு இருக்கும். மற்றவர்களோடு பேசுவதை தவிர்த்து விடுங்கள். மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை.
இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.